வணக்கம். அகிலாண்டேஸ்வரி ஜோதிடர், ஜலகண்டபுரம், சேலம். அடுத்து கன்னிராசிக்காரங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுடைய குணம், அவங்களுடைய தோற்றம் எல்லாமே ஒரு பளபளப்பாக, கவர்ச்சிகரமாக, ஒரு அடுத்தவங்களை ஈர்க்கக்கூடிய அமைப்பான பேச்சு, அப்படித்தான் அவங்களுடைய குணமெல்லாம் இருக்கும். பார்த்தவங்களுக்கு கன்னிராசிக்காரங்களை பிடிக்கும். அதாவது மரியாதையான தோற்றம் உள்ளவங்களா, அடுத்தவங்களை அவங்களுடைய பார்வையும் பேச்சும் மதிக்கக்கூடியதாக இருக்கிற மாதிரி அப்படி அமைப்புள்ளவங்களாக தான் இருப்பாங்க. இந்த வருஷம் பதவிகள் உயரக்கூடிய வாய்ப்பு, உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வயது ரீதியாக கல்வியில் படிச்சுட்டு இருந்தால் மேல் படிப்பில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த படிப்பே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அந்த அமைப்புகளெல்லாம் நல்லாவே இருக்கும். ராசியுடைய கேது இருக்கிறத மட்டும் கொஞ்சம் குழப்பத்தை தவிர்த்துக்க பாருங்கள். அப்படி குழப்பத்தை தவிர்க்காத பட்சத்தில் 6ஆம் இடத்தில் சனி செவ்வாயோடு சேர்ந்து அமைஞ்சிருக்கிறார். ப்ரெஷர் மாதிரியான பிரச்சனைகளை, உடல் உபாதையாக இரத்த ரீதியான உடல் உபாதைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் கொடுக்கும். அதனால் மிக கவனமாக உங்களுடைய யோசனைகளை கொஞ்சம் அளவாக பார்த்துக்குங்க. ரொம்ப குழப்பிக்காமல் பார்த்துக்கங்க. அதை பார்த்துக்கும் போது மற்ற விஷயங்களெல்லாம் நல்லா இருக்குது. அதே மாதிரி சந்திரனுக்கு அதிபனான புதனும் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. நீச்சம் அடைஞ்சு அப்படியே இருந்திருந்தாலும் பரவாயில்ல, நீச்ச பங்கமாகி 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு. 7ஆம் இடத்தில் அமைஞ்சிருக்கிற பட்சத்தில் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதாவது எதிர்வரனுடன் நம்மளுடைய பழக்க வழக்கம், நம்மளுடைய பேச்சுவார்த்தை அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் சின்ன சங்கடங்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி 7ல் சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து புதனோடு அமைஞ்சிருக்கிறது பெரிய பிரிவினைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் தராது. இருந்தாலும் பிரச்சனைகளோட காலத்தை ஓட்டுற மாதிரி பண்ணிக்காதீங்க. அனுசரித்து விட்டு கொடுக்க பாருங்கள். யோக பலன்னு பார்க்க போனால் சுக்கிரன் 2ஆம் இடத்துக்குடையவன் 7ஆம் இடத்தில். எதிர்வரனால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதாவது அவங்க ரீதியாக வருமானம் இல்லை சொத்து சோகம் ஏதாவது வர வேண்டியது உங்களுக்கு பாக்கி இருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் நல்ல இடத்துல, நல்ல அழகான வரணும், நல்ல கல்வி ரீதியாக, பக்தி ரீதியாக நல்ல விதமாக நமக்கு பிடிச்ச மாதிரியான வரன் அமைஞ்சு கிடைக்கிறதுக்கான யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி சூரியன் 12ஆம் இடத்துக்குடையவன் சந்திரனுக்கு 8ஆம் இடத்தில் நிலை பெற்று குருவோடு சேர்ந்து உச்சம் பெற்று அமைஞ்சிருக்கிறார். இந்த அமைப்பு அரசு அதிகாரிகளாக வேலை செய்கிறவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைச்சி அதனால் மிகப்பெரிய லாபங்கள், அதாவது வருமானத்திலிருந்து எல்லாமே மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகமாக இந்த வருஷத்தை கொடுக்கும். சூரியனுடைய அமைப்பும் சுக்கிரனுடைய அமைப்பும் நல்லாவே இருக்குது. புதனின் அந்த புதனுடைய இருக்கக்கூடிய இடமும் அதே போல் செவ்வாயுடைய சனி சேர்ந்திருக்கக்கூடிய இடமும் லக்னத்துக்கு 6ஆம் சந்திரனுக்கு 6ஆம் இடத்தில் ரோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பும் உங்களுடைய பொருளாதாரத்தில் கவனமாக, அதாவது தேவையில்லாத கடன் அமைச்சிக்காமல் பார்த்துக்கங்க. உடம்பு ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தை கெடுத்துக்க பார்க்க வேண்டாம். தேவையில்லாத யோசனைகள் அதிகமாக வரும், மனக்குழப்பம் அதிகமாக வரும். அதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். ஏதாவது யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்க பாருங்கள். அப்படி எடுத்துக்கிட்டு உங்களை தெளிவாக வச்சுக்கிட்டால் மட்டுமே மற்ற யோகங்களை இந்த வருஷம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எது விஷயங்கள் நாங்கள் கொஞ்சம் பலகீனமாக இருக்குதுன்னு சொல்கிறோமோ அதை கவனம் செலுத்தி எடுத்துக்க பாருங்கள். உங்களுடைய புதனுக்கான ராசி அதிபன், புதனுக்கான தெய்வம் பெருமாள். அதே மாதிரி அந்த வீட்டில் கேது இருக்கிறார். விநாயகரும்
பெருமாளும் 2 பேருமே உங்களுக்கான இஷ்ட தெய்வமாக இருக்கும். பெருமாள் அப்படின்னு சொல்லிச்சுன்னா சுக்கிரனோட சேர்ந்திருக்கிற காரணத்தினால ஸ்ரீரங்கம் போகலாம். இந்த வருஷம் நேராக உங்களுடைய ராசியவே பார்த்துட்ருக்கிறாரு. ஸ்ரீரங்கம் போகலாம். ஸ்ரீரங்கம் போயிட்டு வரும்போது உங்களுடைய தேவைகள் நிவர்த்தியாகி உங்களுடைய பிரச்சனைகள் தெளிவாகி ஒரு நல்ல நிம்மதியான அமைப்பை கொடுக்கறதுக்கு அந்த சுக்கிரனுடைய ஸ்தலமான ஸ்ரீரங்கத்துக்கு போகிற அந்த யோகம் தரும். கூடவே நவகிரக வழிபாடு எல்லாருமே 12 ராசிக்காரங்களுமே நவகிரக வழிபாடு பண்ணுறது நல்லது. அதனால் நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். நம்ம இருக்கிற இடத்துல இஷ்ட தெய்வமாக பெண் தெய்வம் எது இருக்குதோ அந்த தெய்வத்துக்கு நீங்கள் அடிக்கடி வழிபாடு பண்ணுறத பாருங்கள். குறிப்பாக உங்களுடைய ராசி பிரகாரம் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியின் காரணமாக சனி கிழமை அன்னைக்கு அல்லது புதன்கிழமை அன்னைக்கு 2ல் ஏதாவது ஒரு நாள் பெருமாள் கோவிலுக்கு போகிறத முக்கியமாக எடுத்து செய்யுங்க. அப்படி செய்யும்போது உடல் ரீதியான பாதிப்பு பெரிய பாதிப்பாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாகவே வச்சுக்கிறதுக்கான யோக பலனை கொடுக்கும், வாய்ப்பை தரும். அதே மாதிரி லக்னத்துக்கு 4க்குடையவன் குரு. குரு தன் வீட்டையே பார்க்குது. 7, 8, 9ஆம் இடத்துக்குடையவனோட சேர்ந்து உச்சம் பெற்றுக்குது. தாயாருக்கும் தகப்பனாருக்கும் எந்த இடைஞ்சலும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. தாய் தகப்பனுக்கு இருக்கக்கூடிய உடல் ஏற்கனவே வைத்தியம் பார்த்துட்ருக்கிறவங்களா இருந்தால் கூட இந்த வருஷம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க. அது மாதிரி கல்யாணம் அப்படின்னு பார்க்க போகும்போது திருமண ரீதியாக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் விலக்கி வச்சா பரவாயில்லை. திருமணம் அந்த யோசனையை கொஞ்சம் இந்த வருஷத்தை தள்ளி வச்சா பரவாயில்லை. அதுக்கப்புறம் திருமணத்தை பற்றின யோசனையை பண்ணுங்க. அதே மாதிரி புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய அந்த யோகா அமைப்பு இருக்குது. அது வர்ற மே மாதத்துக்கு பிறகு அந்த அமைப்பை கொடுக்கும், புத்திரபாக்கியத்துக்கான அமைப்பை கொடுக்கும் குழந்தை தேவை இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் உங்களுடைய எதிர்வரனுக்கும் உங்களுக்கும் யாருக்குமே பெரிய பெரிய பாதிப்புகளெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இல்லை. ஆனாலும் யோசித்து தடுமாறாமல் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் நமக்கு எதிராக இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு சாதகமாக உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகிற பட்சத்தில் இந்த வருஷம் நல்ல வருஷமாக இருக்கும். வணக்கம்.